ஹாய் ஆல். இப்போ நம்ம இந்த ஷேப்ஸ் பசில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஷேப் ஹோல்டர். இதில் 5 ஷேப்ஸ் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஷேப்ஸ். ஒவ்வொரு ஷேப்ஸுமே 4 கலரில் இருக்குது. என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னா சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அண்ட் பென்டகன் அப்படின்னு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. இந்த ஷேப்ஸை இந்த ஷேப் ஹோல்டரில் அரேஞ்ச் பண்ணணும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் இதை கலர் வைஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன். முதல்ல சர்க்கிள், அப்புறமா ரெக்டாங்கிள், அப்புறம் ட்ரையாங்கிள், ஸ்கொயர், பென்டகன் அப்படின்னு எல்லாமே க்ரீன் கலரில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்லோ கலரில் அதே மாதிரி சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், பென்டகனை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து மூணாவதாக ரெட் கலர் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக ப்ளூ கலர்லேயும் அரேஞ்ச் பண்ணுறேன். சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அண்ட் பென்டகன். பார்த்தீங்களா, இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் இதை ஷேப்ஸ் வைஸாக அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்லா ரெக்டாங்கிளையும் நான் வைக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்கொயர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், ஃபைனலாக பென்டகன். இதை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வைஸாகவும் அரேஞ்ச் பண்ணலாம், ஷேப்ஸ் வைஸாகவும் அரேஞ்ச் பண்ணலாம். 1 year ப்ளஸ் பேபிஸ்க்கு இந்த ஷேப்ஸ் பசில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.